வணக்கங்க அம்மா. வணக்கங்க. நாங்கள் யூடியூப் சேனல் வந்திருக்கிறோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெலுவெல்லாம் காய்ச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்தாங்க. இதில் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதே சமயம் இதில் நீங்கள் படக்கூடிய இடர்பாடுகள் சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் பேர் பார்த்தீங்கன்னா சிவச்சந்திரன். நான் இந்த யூடியூப் சேனலில் பண்ணிட்டு இருக்கேங்க. ஐயாவோட பேர் என்னங்க? அம்மா உங்கள் பேருங்க? பழனியம்மா. எத்தனை வருஷமா இந்த தொழில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த தொழில் நம்மளுக்கு ஒரு 17 வயசுலேருந்து இப்போ 61 வயசு ஆகுது. சரிங்களா? 43 வருஷமா இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதான் குலத்தொழில். இதில் நீங்கள் எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. இது ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ஒரு இடர்பாடுகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்படியே அப்புறம் வேற எவ்வளவு வந்தாலும் இதே தொழில்கிட்ட வேற தொழில் தெரியாது. அதனால இதே தொழில்கிட்ட செஞ்சுட்டு இருக்கிறேன். என்ன போதுமான அளவுக்கு வெளியே போய் விற்கிது. எங்ககிட்ட வியாபாரி சரியான படிக்கு பாதி விலைக்கு எடுக்கிறாங்க. நாங்கள் எத்தனை வருஷம் பாடுபட்டாலும் முன்னேறக்கான வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு. 500 ரூபாய்க்கு வெளியில் விற்கிதுன்னா எங்ககிட்ட 250 தான் எடுக்கிறாங்க. நாங்கள் அந்த 250 வச்சு மரத்துக்கு குத்தகை கட்டி விறகு வாங்கி சுண்ணாம்பு வாங்கி இதுக்கு இத்தனை போட்டு பார்க்குற போது மிச்சமாகறதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுது. ஐயா, இது நீங்க பண்றீங்களாங்க? இது நீங்க பண்ணும்போது எத்தனை பேர் உங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்களும் அம்மாவும் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க ரெண்டு. எத்தனை பேர் வச்சு பண்றீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க ரெண்டே பேர். நாம மரம் தெளிவு இறக்கி கொடுக்கறது, அம்மா தெளிவு காய்ச்சறது. 2 பேரு தான் அந்த வேலையை செய்யறது. ரெண்டே பேர் இதை பண்ணிட்டு இருக்கீங்க? 2 பேர் தான். அதாவது இப்ப கை வேலைக்கு குழந்தைங்க இருந்தா அதுகளும் செய்யுங்க. ஏதோ கொஞ்ச நேரம் தீ எரிப்பாங்க, விறகு கட்டி போடுவாங்க. இது நானே விறகு எல்லாம் கொண்டு வந்து போடணும். சாயங்காலம் வரைக்கும் எனக்கு வேலை இருந்துட்டே இருக்கு. காலையில ஒரு 10 மணிக்கு இங்க வந்தா தெலுங்கு காய்ச்சி முடிகிற போது மணி 5 மணி ஆயிடுச்சு. அப்புறம் விறகு எல்லாம் மறுநாள் காய்ச்சறதுக்கு விறகு கட்டிட்டு வரணும். தோப்புல இருக்குது, விலைக்கு வாங்கி போட்டுக்கிறோம். விலைக்கு தான் ஒரு மட்டை 1.5 ரூபாய் தேங்காய் மட்டை. அதை கட்டி கொண்டாந்து அளத்த வச்சுக்குவோம். காலையில இப்படி தெலுங்கு வந்தோம் ஒரு 10-11 மணிக்கு டீ போடுவோம். இப்ப தெலுங்குன்னு சொல்றீங்கம்மா, அதுல நீங்க என்னென்ன இதுல சேர்த்துறீங்க, அது சம்பந்தமா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எது சேர்த்துறது இல்ல சாமி. சுண்ணாம்பு நீர்த்தி கிழிஞ்சி சுண்ணாம்பு கிழிஞ்சி இருக்குல்ல, அதை வேச்சு கொடுப்பாங்க. அதை நீர்த்தினோம்னா பொடி ஆகி பவுடர் மாதிரி. அதை அடிச்சதுன்னா தெளிவு. அதை போடாத விட்டா கல்லாயிருக்கு. அந்த சுண்ணாம்பு சத்து தான் இவ்வளவு பவர் இருக்கு தெளிவுக்கு. அப்புறம் 2வது கொண்டாந்து ஊற்றி காய்ச்சி பாகு வேகும் போது தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றுவோம். அந்த பதம் வர்றது தெளிவுல கலக்கிறது சுண்ணாம்பு தேங்காய் எண்ணெய். அந்த 2 தவிர வேற எதுவும் இல்லை, அது மட்டும்தான். ஐயா, இது பயன்படுத்துறதுனால மக்களுக்கு உடலுக்கு எந்த வகையில ஆரோக்கியமா இருக்குங்கிறது? ஆரோக்கியமா இது தெளிவா சாப்பிட்றவங்களுக்கு இளநீ மாற உடம்பு ரத்தத்தை சுத்தம் பண்ணி குளிர்ச்சி. சரிங்களா? கருப்பட்டியா காய்ச்சிட்டா அதுல கூட நல்லது உடம்புக்கு. அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். வெளியே போய் அது எத்தனையோ உபயோகம் ஆகுது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நாங்க செய்யறது. குடிக்கிறதுனால பிரச்சனை இல்லை. வேற சர்க்கரையில பண்ற பலகாரம் சாப்பிட மாட்டாங்க. தெலுங்கு பயம் இல்லாத குடிப்பாங்க. சுகர் குடிக்கலாமா அப்படிம்பாங்க. ஆனா குடிப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை வராது. நல்லா இருக்குது, அடியிலே நல்லா இருக்குது. உடம்பு சூட்டை தணிக்கும். அடிவயிறு வலிக்கிறது, செக பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். தெலுங்கு சேர்த்தி வந்தா அந்த சுண்ணாம்பு சேர்த்துக்கிறதுனால நல்லா குளிர்ச்சி. ஸோ நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே நோட் பண்ணிக்கிங்க. ஐயாவும் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க. பயன்படுத்தும் போது உங்களுக்கு சுகர் ஃப்ரீயாக தான் இது இருக்க போகுது. ஐயா, இப்போ நீங்கள் இந்த தெளிவு நீங்கள் காய்ச்சுறீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் காலையில் என்ன டைம் ஆரம்பிப்பீங்க, என்ன டைம் இதை முடியும்? அது நம்ம கஷ்டமான வேலை தான் சாமி. காலையில் கரெக்டாக 40 மரம் ஏறினா தான் அது 1.5 மணி 15 கிலோ 14 கிலோ 10 கிலோ கடைசி டைம். முதலுக்கு 15 கிலோ வரும். கடைசி லாஸ்ட்டாக 10 மாதங்கிற போது 10 கிலோவுக்கு வருஷத்துக்கு பேசுவோம். மரம் 100 ரூபாய்னா 40 மரத்துக்கு மாதம் 4000 ரூபாய் குத்தகையே கொடுப்போம். சரி. அந்த தெளிவு இறக்கிறதுக்கு நாங்கள் கரெக்டாக காலையில் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிடுவேன். 5:30 மணிக்கு ஆரம்பித்தா 11 மணி ஆகிடும். காலையில் தெளிவு இறக்கி முடியாது. தெளிவை கொண்டாந்து வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கிடுவோம். சரி. சாயந்தரம் 4 மணிக்கு திரும்பவும் போய் சீவி வைக்கணும் பாளையம். 4 மணிக்கு ஆரம்பித்தா 8 மணி ஆகிடும். சரி. நம்மளுக்கு இதே வேலையோடு சரி வேறு எதையும் பார்க்க முடியாது. 11 மணிக்கு வீட்டுக்கு தெளிவு வந்தானா அம்மா ஆளக்கட்டை வந்தா 5-6 மணி ஆயிடும். அவங்க அதில் காய்ச்சி கட்டி ஊற்றுறது 2 பேருக்கு சரியா இருக்கு. ஆனால் அது இப்படி பண்ணி கடைசியில் கொண்டு வந்து கருத்திக்கார போடும்போது சரி வாரி குறைச்சி எடுத்துறாரு. என்ன ரேட்டுக்கு ஐயா நீங்கள் கொடுக்குறீங்க? அவங்க என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க? அதாவது 900 ரூபாய்க்கு கிலோ 90 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இப்போ அவங்க விற்கிறது 2000 ரூபாய்க்கு கடையில் 200 ரூபா ஒரு கிலோ 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எங்களுக்கு அந்த 90 ரூபா ரேட்டு கொடுக்குற போது 10 கிலோ ஆனால் 900 ரூபா தான் ஆகும். இந்த 900 ரூபாயில விறகுக்கு குத்தகைக்கு எல்லாம் போனால் 2 பேருக்கு பொழுதுக்கு பாடுபடுறது ஒரு 500-600 ரூபா தான் கிடைக்கும்.
இதை வச்சு என்ன பண்ண முடியும், வேற தொழில் தெரியாது. சரி, அதனால இதுவே செய்யணும். ஸோ வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்துங்க, அம்மாவும் ஐயாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 40 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய இடர்பாடுகளும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய பலன்களும் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்பெறணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி வந்து அவங்க மேக் பண்ணுறாங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா, இந்த அளவுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதை வியூவர்ஸும் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் வந்து இதுக்கு மேலேயே கிடைக்கும் நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோங்க. பார்க்கலாங்களாம்மா எப்படி மேக் பண்ண போகிறீங்க பார்க்கலாங்களா? இப்பதான் தீ போட்டிருக்கிறோம். இது எவ்வளோ நேரம் ஆகுங்கம்மா? இது ஆகுசாமி மணி 4 மணி ஆயிரும். இது எப்படிங்க பாகாயும் அப்படியே மேலே வரும்? ஆமா, பாகாயி மேல வரும். அப்படியே அவங்களோட அப்படியே பாகு தீ அரிக்கணும். ஒரு 3 குடம் ஆகுதுன்னா 3 மணி நேரம் தீ அரிக்கணும். 1 குடம் தெளிவுக்கு 1 மணி நேரம் தீ அரிச்சாதான் சுண்டு. ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ புகையில நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா இதே வேலையை வந்து அவங்க இந்த புகையில தான் டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் இங்கே இருக்கிறதுக்கே பாருங்க, எங்கள் முகத்துலேயும் பாருங்க எவ்வளோ வந்து புகைகளாக அடிச்சுட்டு இருக்குன்ட்டு. உண்மையாக சொல்கிறேங்க, எங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க. இவங்களுடைய தென்னங்கருப்பட்டி இதை வந்து எல்லாருமே வாங்குங்க, ஆதரவு கொடுங்க. இது எல்லாத்துக்குமே ஒத்துழைப்பாக இருக்கும். உங்களுக்கும் உடல்நிலைக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு கொடுக்குங்க. சுகர் அல்ல உள்ளிட்ட எல்லா வியாதிகளுக்கும் இது ஒரு தீர்வாக உங்களுக்கு அமையுங்க. இன்னும் எவ்வளோ நேரம் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் பண்ணணுமா? இன்னுமே 1 மணி நேரம் எரிக்கணும். 1 மணி நேரம் இன்னும் 1 மணி நேரம் எரிச்சாதான் பாகு அந்த பதம் வரும். சரிங்கம்மா. அதுக்கு மேல எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊத்தி அப்புறம் அந்த தீயில சூட்லயே கிளச்சிட்டோம்னா அந்த பதம் வந்துருங்க. வந்தா அப்புறம் வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து அதை ஊத்தணும். சரி சரி சரிங்க. ஊத்தி அப்புறம் 1 மணி நேரத்துக்கு நல்லா தொலாவணும். சரி சரிங்க. ஆத்தி நல்லா கெட்டியான பிறகு அப்புறம் அச்சில் ஊத்துவோம். சரி, இப்போ நல்லா கொதிக்குது இல்லைங்களா? ஆமா, இன்னும் கொதிக்குது. சரி சரி. அப்படியே உங்களுக்கு இப்ப இந்த புகையிலேயே இருந்திருந்தா அப்படியே பழகிருச்சுங்களாம்மா? பழகி கொதிச்சு. சரி சரி. எரிக்க முடியாது, அதான் கொஞ்ச நேரமே இருக்க முடியுது. எங்களாலேயே பாருங்க ஒரு கொஞ்ச நேரம் இருக்கு. சரி சரி. இதே தொழில செஞ்சுட்டு இருக்கிறோம்ல. சரி சரி. எத்தனை புகை இருந்தாலும் இது நாங்க செஞ்சேதான் ஆகணும். அது இறக்கி கொண்டாந்து கொடுக்குற வேலை ஆம்பளைங்க. பொம்பளைங்க இது அறுவடை பண்ணி ஆகும். இப்ப வந்து 3/4 பதம் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாருங்க எந்த அளவுக்கு வந்து அந்த பொங்கி வருதுன்னு பாருங்க. அது வந்துட்டு பாகுன்னு சொல்லுவாங்க. பாகு தானுங்கம்மா? பாகு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொங்கி வருதுங்க. இதை பார்க்கும்போதே எங்களுக்கே தெரியுது, ஒரு ஆச்சரியமா இருக்கு. இது கொஞ்ச நேரத்துல வந்து அதை அப்படியே கெட்டியா ஆகி என்ன ஆகுங்கம்மா? அதான் கருப்பட்டி ஆகுறது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். எண்ணெய் ஊத்துற பக்குவம் வருது சாமி. இது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போச்சுன்னா அப்புறம் எண்ணெய் ஊத்தலாம். அந்த பதம் வரும். இப்பதான் பதம் வர்றதுக்கு ஆரம்பம்.
எண்ணெய் ஊத்தி அப்புறம் கொஞ்ச நேரம் தீயில இருக்கணும். ஊத்துறது தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் அந்த மாதிரி தான் ஊற்றுவோம். பின்ன வேற எண்ணெய் எல்லாம் எதுவும் இல்லை. எப்படிங்க இது கொதிச்சுட்டே இருக்குங்களா? கொதிக்க நீ அப்படியே உள்ள இறங்கிரும். அதுவே இறங்கிருங்க. அதவே அப்படியே சுண்ட சுண்ட பாகு கெட்டியாக உள்ள போயிரும். பின்ன பாகு இப்படியே மேல நீ வராது, அப்படியே இறங்கிக்குங்க. இன்னும் ஒரே நிமிஷத்துல அப்படியே இறங்கிடும். இது வந்து என்ன எண்ணெய்ங்கம்மா? தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஊற்ற போறீங்க. சரி சரிங்கம்மா. அதாவது இதுல 4 ஸ்பூன் ஊத்துவேன். ஓ சரி சரிங்கம்மா. அது பதம் வர்றதுக்காக பின்ன வேற எதுவும் இல்ல. சரி சரிங்க. அது இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிற போது அந்த பதம் வந்துரும். ஓ சரி சரி. இப்ப நல்லா அதுவே சுண்டி கீழே இறங்கிருச்சு இல்லைங்களா? மேல பொங்கிட்டு இருந்துச்சு. ஆமா. எண்ணெய் கொஞ்சம் ஒரு இந்த அளவுக்கு இருந்துச்சு எண்ணெய் ஊத்துற போது. சரிங்கம்மா. எண்ணெய் ஊத்துனோடனே கீழே போயிருச்சு. நீ அப்படியே அது இந்த எண்ணெய் பாத்துல கொஞ்ச நேரம் வேகு சுண்டுறது. பாரு பாகு உருண்டையா இருக்குது பாரு. இதான் ஆகிற பதமே அதுக்கு. இந்த பதம் வந்தா சாய்ச்சிருவோம். இன்னும் எத்தனை நேரம் இது எடுத்து ஊத்திட்டீங்க? இப்போ எவ்வளவு நேரம் இதை வந்துட்டு நீங்க பதப்படுத்தணுங்க? அரை மணி நேரம் ஆத்தணும் சரி. அரை மணி நேரம் ஆத்தி வைக்கிறேன். நீ ஆத்தி ஊத்துறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரம் ஆகுங்க. சரி சரி. அதாவது பால் சாத்துன்னு அப்புறம் ஆத்தி குளியில் ஊத்துறதுக்கு 1 மணி நேரம். 1 மணி நேரங்க. சரி சரிங்க. அது பாகு அதிகமா இருந்தா 1 மணி நேரம் ஆச்சுவேன். இது பாகு கம்மியா இருக்கிறதுனால அரை மணி நேரத்துல ஆச்சு. பரவாயில்ல. ஆனா எவ்வளவு அதிகமா இருந்துச்சு இப்ப பாருங்க எவ்வளவு கம்மியாயிருச்சு. இப்படித்தான் பாகு கெட்டியாக கம்மிதான் ஆயிட்டு. ஆனா பாருங்க எவ்வளவு கெட்டியாயிருச்சு. நீ கெட்டியாயிருச்சு. நீ ஊத்தலாம். துணி அதை எடுத்து அதுல போட்டுட்டு இந்த துணியெல்லாம் டெய்லியுமே அலாசி தான் போடு வச்சுல. இதுதான் அச்சு. ஆமா. ஓ இந்த அச்சுல ஊத்தி எவ்வளவு நேரம் ஆகணும்? 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம். அது வேணா 1 மணி நேரம் ஆயிட்டு எடுக்கணும். அதுக்கு முன்ன எடுக்க கூடாது. பதப்பட்டுருங்க. அதுக்குள்ள கெட்டி ஆயிருச்சுங்க. அது சுரண்டி விட்டதெல்லாம் நல்லா கலங்கிடுச்சு. நீங்க அந்த அச்சுல வந்து நீங்க ஊத்துறீங்க எங்கம்மா? அச்சுல ஊத்துறோம். சோ இதுதான் தென்னங்கருப்பட்டியா மாற போகுதுங்க. ஆமாப்பா.
எல்லாம் நீங்க இப்போ வச்சிட்டீங்கம்மா? இன்னொரு தாட்டி வைப்பேன். நீ ஒரு தடவை. அம்மா வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி வந்து செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரமா நானும் பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்கன்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்துட்டு 1 ஹவர் ஆகுங்களாம்மா. 1 ஹவர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த எடுத்துட்டு அவங்க வந்து கொண்டு வந்து கருப்பட்டியா வந்து பண்ண போய் சாப்பிடும்போது சொல்றாங்க. இதோட சுவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் சர்க்கரையை விட அவ்வளோ பிரமாதமா இருக்குங்க. உண்மையிலேயே அவ்வளோ நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து இது நீங்க எல்லாருமே வாங்கணும். எங்க இது அமைஞ்சிருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம காரமடை டு தோளம்பாளையம் அந்த ரூட்ல பாத்தீங்கன்னா கே புங்கம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கண்ணப்பா தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இவங்க அமைஞ்சிருக்காங்க. நீங்க வந்து இங்க கேட்டீங்கன்னாலே நீங்க வாங்கலாம். 1 கிலோ தென்னங்கருப்பட்டி பாத்தீங்கன்னா 130 ரூபா கொடுக்குறாங்க. உங்களுக்கு அங்கேயே வந்து நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை வியாதியில இருந்து கண்டிப்பா இது முழுமையா உங்களுக்கு விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புங்க. கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. இவ்வளவு நேரம் எங்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாங்க. நன்றி. எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நாங்க தான் இல்லை, எங்க தொழில் செய்யறவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் வேலை சேர்த்துக்கிட்டா எல்லாத்துக்கும் நல்லதுதான். கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு பயன்படணும். இதுக்கு 2 பணம் அதுக்கு சம்பாதனம் வரணும். கண்டிப்பா உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கம்மா. சரிங்களா? ரொம்ப நன்றிங்கம்மா. சரி.